சரி நான் இந்த ட்ரெஸ்ல நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவும் இப்ப இருக்கிற ஃபோட்டோவும் ரீக்ரியேட் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு உங்களுக்கு விசிபிள் ஆகும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ நம்ம டே 1ல இருந்து இப்ப இருக்கிற வெயிட் வரைக்கும் நம்ம வந்து காமிச்சிட்டோம். இந்த இதுல வந்து நிறைய கம்மி பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 4 வந்து சூப்பரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்பதான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ மனசு வந்து பயமா இருக்கு. போய் வெயிட் பார்க்கணும்னால எங்கேயும் 71 காமிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரே பதஷ்டமா இருக்கு. போய் பார்க்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் அது கூட அவ்வளோ கூட பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 50 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஏன்னா இன்னைக்கு எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் குளிர்காலங்களா அதனால வந்து இருட்டாவே இருக்க மாதிரி இருக்கும். முன்னால ஜன்னல்ல வந்து வெளிச்சம் வரும். இப்போ இருட்டா இருக்கிற மாதிரியா இருட்டா இருக்குன்னு தூங்கிடுவேன் நானும். ஸோ சமையல் வேலை ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம போய் வெயிட் செக் பண்ணிட்டு இந்த குக்கிங்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வாங்க போய் வெயிட் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இல்ல எனக்கு உண்மையுமே புரியல. இது வந்து என்ன மாரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. காலையிலயே நான் நெனச்ச மாரியே 71 வந்துருச்சு. ஸோ நம்ம நல்லா தான் சாப்பிடுறோம். புரோட்டீன் எடுத்துக்கிறோம், ஃபைபர் எடுத்துக்கிறோம். ஏன் நம்மளுக்கு அதாவது வெஜிடபிள்ஸ்லே வந்து கார்ப்ஸ் வேற இருக்கு. நம்ம தனியா அத எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஃபேட்டும் இருக்கு. ஏன் இந்த மாரி ஒரு வெயிட் கெயின் ஆகுது? நம்ம வெயிட் லாஸ் காம்படிஷன் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம வெயிட் கெயின் காம்படிஷன் நடக்கலையே. ஏன் எனக்கு இப்படி வெயிட் கெயின் ஆகுதுன்னு தெரியல. மனசு ஒரே கஷ்டமா இருக்கு. அதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட். சரி உங்களுக்குலாம் கம்மியாகுதுல எனக்கு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ எனக்கு தான் இந்த மாதிரி ஆகுது என்னன்னு தெரியல பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்கு. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னால் பேச முடியல. மனசு ஒரே கஷ்டமா இருக்கு. எம்டி ஸ்டொமக்ல சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிறேன். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம் அவ்வளோதான். இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு 2 hours later. ஹாய் நம்ம வந்து கடைக்கு வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 பாப்பா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போதான் ஒருத்தவங்களும் வந்து வெயிட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ கம்பேரிசன் சொல்லிட்டு நான் மதியத்துக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். யார் லீடிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 4th டே இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாங்க நாங்கள் மேம். அதனால தான் ஷேர் பண்றேன். ஆனா நான் வந்து ஹாப்பியா இல்லை. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு நான் நல்லா நோட் பண்ணிட்டேன். போன டைம் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு அதாவது இந்த மாதிரி இல்லாம 7 டேஸ் சேலஞ்ச் மாதிரி நான் எடுப்பேன். அப்பயுமே எனக்கு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அது என்ன ரீசன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு ஃபேட் அதிகமா இருக்கிறதுனால மசில் கெயின் ஆகுதா இல்ல வாட்டர் கண்டென்ட்டா என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. என்னோட உடம்பு எப்படி இருக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து கம்மி ஆகல. பிரச்சனை இல்லை பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் வெளியில சொன்னாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கண்ணு வேர்க்குது. இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே வந்து நல்லாவே ரிசல்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக கம்மியா இருக்குன்னும் போது எனக்கு உண்மையுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சூப்பரான வெயிட் எல்லாம் கம்மியா இருக்கு. இது வரைக்கும் 3 பேர் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேர் ஒருத்தர் வந்து 2 கிலோ பக்கம் கம்மி பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க வாட்டர் கண்டென்ட்டா இருந்தாலுமே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஒரு ஸ்டெப் இதுக்காகன்னு எடுத்து வச்சிருக்கும் போது வாட்டர் கண்டென்ட்னாலுமே அது குறையணும் இல்லைங்களா. அதுக்காக அவங்க ப்ராப்பரா ஒண்ணு பண்றாங்கன்னும் போது செம்ம ஹாப்பி. நல்லாவே கம்மியா இருக்கு அவங்களுக்குலாம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு நம்ம கால்குலேட்டர்ல வந்து எவ்வளவு கேஜிஸ் வந்து எல்லாரும் கம்மி பண்ணிக்காங்கன்னு போட்டு நம்ம மதியத்துக்குள்ள சொல்லிடலாம். ஏன்னா இப்ப கொஞ்சம் ஒர்க் இருக்கு கிளீன் பண்ணிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட ஷேர் பண்றேன். மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 நம்ம ஒன்றும் ஷாப் போகல. காலைல போயிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் நான் சொல்லும்போது வாங்கன்னு சொன்னதுனால நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். இப்போ வந்து நம்ம நடக்க போகிறோம். ஒரு 1/2 hour நடக்க முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். A few moments later. 1/2 hour வந்து நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு குளிச்சுட்டு நம்ம அப்புறம் எப்போ கால் பண்ணுறாங்களோ நம்ம இப்போ வந்து ஷாப் போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். வாக்கிங் வந்து 1/2 hour முடிச்சாச்சு. ஈவினிங் டைம்ல இருந்தால் நான் ஈவினிங் ஒரு 1/2 hour வந்து நடந்துடுறேன். ஸோ எது பண்ணாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.
Much later. பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5 ஆச்சு. ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து அப்போலேருந்து வீட்டில் தான் இருக்கோம். இப்போ தான் ஹோம்ஒர்க் சொல்லி முடிச்சிட்டு ஸோ என்ன பசி வந்துருச்சுங்களா, அப்போ நம்ம சாப்பிட்றலாம். இப்போ டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ யார் கம்மியாக இருக்காங்கன்னு நான் நைட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த டைமில், அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம என்ன டின்னர் பிளேட்டு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு கிளாஸ் மோர். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு 250 ml இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மோர் எடுத்திருக்கேன். ஸோ அது இன்னைக்கான டின்னர் டேட். ஷாப்புக்கு போகல. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன். சும்மா இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். இது மட்டும் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லைங்க, இந்த மாதிரி இருக்குங்களா. இந்த ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் ஷேர் பண்ணுறேன். உண்மையாகவே இது நான் தானான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன். ஒரு மாதிரி சூப்பரா மஞ்ச மாதிரி இருக்கு ட்ரெஸ் பார்க்கும்போது. இவ்வளோ கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸு. ஸோ செம்ம ஹாப்பி. நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்கல்ல ஜாரா, அவங்க வந்து டெலிவரி ஆகி 6 months என்னமோ நாங்கள் அந்த ட்ரெஸ் ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. அப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பெருசாக எந்த ஃபங்க்ஷனுக்குமே இது மேலே போட்டு போகல. ஏன்னா இது அதுக்கப்புறம் போடுறதுக்கான வாய்ப்பு அமையல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ போடும்போது இன்னுமே வேற லெவலில் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. சீரியஸாக வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் தமிழ்ல கூட அந்த பிக்சர் வைக்கிறேன். இந்த சைடுமே நான் உங்களுக்கு காமிக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சில ஃபோட்டோஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்க்கும்போது இந்த பிக்சர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீலிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ செம் ஹாப்பி எனக்கு. ஸோ ஹாய் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8:30 ஆகுது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் அவங்க கூட வந்து அந்த யார் வந்து ஃபாஸ்ட்டில் லீடிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து மார்னிங் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, டயட்டு சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் யாருக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த 10 பேர் இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து எல்லாம் அப்டேட்லேருந்து கொடுத்தது வந்து 6 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னா கண்டன் மாரிஸ் வந்து 0.25 அதாவது 250 கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா பானு பாஷான்றவங்க வந்து 81 கிலோ வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. செம்ம இல்லைங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய கண்ட்ராக்ட்ஸ் தான் இருக்கு. கோபால் மீனான்றவங்க வந்து 1.2 அவங்களும் சூப்பராகவே கம்மி பண்ணியிருக்காங்க. சூப்பரா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அமித்ரா பானு வந்து அவங்களும் 1.2 அதாவது 1 கிலோ 200 கிராம் கம்மி பண்ணியிருக்காங்க. தமிழ் செல்வி வந்து 0.200 கிராம்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சந்தியான்றவங்க வந்து 1 கிலோக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டே 1ல இருந்து இப்போ இருக்கிற வெயிட் வரைக்கும் நம்ம வந்து காமிச்சிட்டோம். இந்த இதுல வந்து நிறைய கம்மி பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பானு பாஷா அப்படின்றவங்க தான் வந்து நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 1.1 கிலோ 550 கிராம் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. உண்மையுமே அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் தான் இது. வாட்டர் வெயிட்டா இருந்தாலுமே அதுக்காக ஒரு எஃபெக்ட் போடணும்ல, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வச்சிருக்கீங்க. அதனால ஒரு பெரிய பெரிய கிளாப்ஸ் அவங்க கொடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து. Wow, BJD. Congratulations. Good. Successful person. Thank you, sir. Good. ஸோ அவங்க தான் வந்து இப்போ லீடிங்ல இருக்காங்க. 4th டே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி வேணா மாறும், யாருன்னா எப்படி வேணாலும் வெயிட்டை கம்மி பண்ணலாம், இல்லை இவங்க இப்படியே கூட இது பண்ணலாம், மற்றவங்களுக்கு இன்னும் கூட அதிகம் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 3 days இருக்கு. யாருமே விட்டுறாம பண்றவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. ஸோ எண்டு வரைக்கும் இந்த 6 பேர் வந்து கூட வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பானு பாஷாவும் நீங்க தான் வந்து லீடிங்ல இருப்பீங்க. ஸோ இந்த வீக் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீக்கெண்ட்ல நம்ம வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஸோ இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.